என்னக்கா உன் தம்பி இதுக்கு முன்னால பாக்காத மாதிரி பாத்துட்டே இருக்க? சின்ன பிள்ளைல எப்படி லெஃப்ட் ரைட் போட்டுட்டு ராசா மாதிரி நடந்து வருவேன் அதே மாதிரி நடந்து வாரியல. அதை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். என் தம்பின்னா தம்பிதான். எல்லாம் சாப்பிட்டியா? ஏக்கா உங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து நல்ல மூக்கு பிடிக்க 3 நேரம் உன் மர்மம் ஆக்கி எடுத்து போடுதா. நல்ல நாளும் தின்னுபிட்டு 2-3 கிலோ ஏறி இருப்பேன்னு நினைக்கேன். இக்கா நல்ல குணவுள்ள மர்மலா இருக்கா. புத்தி போல பொழைச்சிக்கா. உன் மொபைல் பேச்சை கட்டிட்டு ஏதோ தாம் தீம்னு நிக்காத. அண்ணைய மருமோளே வந்துட்டால. மருமோளே அங்கே நின்னுட்டு இருக்க. சித்தப்பு இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போலாம்ல. என்னல தம்பி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. ஊருக்கு போறியா? ஆமாமா டைம் மாம்ஸ் இருக்க சொல்லியாச்சு. ஊருக்கு போறேன் ஒத்த கால்ல நிக்கி. இக்கா என்னதான் அக்கா வீடா இருந்தாலும் கொண்டாங்க கொடுத்த வீட்டுல ஒயாம இருந்து தின்னுட்டே இருந்தா சரி வருமாக்கா? ஏல உங்க மச்சானும் இல்ல. மச்சான் இருந்தாலும் என்ன சொல்லுவாரு? ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. மாப்பிள்ள 1 மாசம்னாலும் இரிலாம் பாரு. என் மார்மோ அப்படி தங்கமா பாத்துக்கிட்டுதா. என் மாவா அதுக்கு மேல. அதெல்லாம் சரிப்படாதுக்கா. நான் நம்ம வீட்டுக்கு போறேன்க்கா. அங்க வீட்டுல 2-3 மாடுகண்ண வாங்கி போட்டு அப்படியே என் பொழப்ப பாத்துக்கிடலாம்லக்கா. அப்படியே நேரமும் போவோம், வேலையும் இருந்தாப்புல இருக்கும். நீ கொஞ்சம் சொல்லலாம்ல. நான் நிறைய சித்தப்பிட்ட சொல்லியாச்சு, கேட்க மாட்டேக்காரு. ஏக்கா நான் போனாலும் ஒரே போக்கா போயிட மாட்டேன். அப்பப்ப வந்து போவேக்கா. சரில தம்பி வேற என்னது சொல்ல? ஏக்கா நான் வரும்போது ஒரு பரிசோட வந்தேன், குடுக்கலாம்னு நினைச்சேன். அந்த நேரத்துல இங்க எல்லாரும் பேசி எடுத்து அப்படி நாளும் போயிட்டு நேரமும் போயிட்டு டக்குன்னு மறந்தே போயிட்டேன். இப்ப போகும்போது அந்த பரிசை உன் கையில கொடுத்துட்டு தாங்க போவேன். பரிசா? என்ன பரிசுன்னு தெரியலையே. ஒருவேளை எங்க அம்மா உள்ளங்கலத்துக்கு ஒரு பெரிய வைராட்டியை வாங்கிட்டு வந்திருக்குமோ? ஒரு நாள் போட்டாலும் அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன போடவ செய்வாரா? அதுக்கப்புறம் எனக்கு தானே அடிச்சிட்டு ஓடிடணும் என் மாப்பிள்ளை வீட்டுக்கு. இருக்கா நான் எடுத்துட்டு வரேன். என்ன நாத்து நாத்து? என்ன அண்ணி? என்ன பகல் கனவா? அப்படின்னு தான் வச்சுக்கிடுங்களேன். இது யார் போட்டோ? மர்மோள உங்க அத்தைய நீ சின்ன பிள்ளைல பார்த்தது இல்லையே. நான் எப்படித்தே உங்களை சின்ன பிள்ளையில பாத்துருக்க முடியும்? பாரு மர்மோள இந்த பாரு. நீங்களா இது? ஆமா மர்மோள நான் தான். ஏன் நம்பலையே நீ? நல்ல க்ளோஸ் அப்ல காட்டுங்க தே. அப்பதான் நீ எல்லாரும் பாப்பவோ செல்ல தாய்யா இது அப்படின்னு. ஏன் நாத்து என்ன வாயை பிளந்துட்டு நிக்க? எதுவும் பெருசா கனவு கண்டியோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி. நான் ஒண்ணு நினைக்கேன், அது ஒண்ணு நடக்கு. நம்ம மூஞ்ச பாரு. மர்மோள என் பழைய போட்டாவை எல்லாரும் நல்லா பாக்கட்டும். பக்கத்துல காட்டு. பாக்கறது எவ்வளவு அளவோல இருக்கு. அதே குண்டு கண்ணு. உங்க அம்மா அப்படியே தானே இருக்க உங்கள மாதிரி? ஆமா மர்மோள எங்க அம்மா என்னைய மாதிரி தான் இருப்பா. நல்ல பழம் போல இருப்பா. பாத்தியா அம்மா தாய் மாம்ச பத்தியா? திருட்டு முழி அப்படியே இருக்கு. அந்த திருட்டு முழிய வச்சுதானே நான் கண்டுபிடிச்சேன். தலையில என்னத்த பூ ரவுண்டா வச்சு விட்டுருக்கு மண்டை முழுக்க? மர்மோள அந்த பூவுக்கு பேரு டிசம்பர் பூ. அது ஒரு ஊதா கலர்ல பூக்கும் பாத்துக்க. அந்த பூவுக்கு நாங்க எல்லாரும் என்ன சண்டை போடும் தெரியுமா? பக்கத்து பிள்ளைலாம் எங்கேயாவது கடந்துனா போதும் உடனே 10 பிடிக்கிட்டு வந்துருவோம். அன்னைக்கு பார்த்து போட்டோ எடுக்கன்னு தெரிஞ்ச உடனே எங்க அம்மா எங்க இருந்தோ வாங்கிட்டு வந்து எனக்கு தலையில நல்ல கெட்டி அம்பார மாதிரி வச்சு விட்டா. அளவோல இருக்குல்ல? அந்த சிரிப்பு இன்னமும் அப்படியே இருக்கதே. என்ன அழகா இருக்கியா? உலக அழகி ஐஸ்வர்யா ராயி உங்க காலுக்கு முன்னாடி தூசி. மர்மோள எங்க அப்பாவுக்கு பேரு துற. அதனாலதான் என் மவனுக்கு சின்ன துறன்னு பேர் விட்டுருக்கேன். இல்ல இது பழைய போட்டல. இது எப்படி எடுத்த? ஏக்கா இது கரையை அரிச்சு ஒரு மாதிரி கிடந்துச்சு. அதுல நான் ஸ்டுடியோல கொண்டு போய் கொடுத்து புதுசாக்கி கொண்டு வந்திருக்கேன்க்கா. நல்ல அளவோல இருக்குல்லக்கா. ஆமல இத மறக்க முடியுமால? மறக்க முடியுமா? அக்கா இத நம்ம குடும்பத்தின் ஞாபகமா வச்சுக்கோக்கா. தம்பி ஒன்ட்ட ஒரு போட்டா இருக்கல. எனக்கு ஒரு காப்பி வச்சிருக்கேன்க்கா. எனக்கும் நம்ம வீட்டுல கொண்டு மாட்டுவேன் இத. இல்ல தம்பி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இல்ல தம்பி 100 கோடி என் கையில கொண்டு தந்திருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். அம்மையும் அப்பாவும் பாக்கிறது எவ்வளவு நல்ல சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமத்தே இத பத்திரமா நம்ம வீட்டுல வைங்கத்தே. இது எந்த கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. சின்ன பொண்ணு போயிட்டு வரமா. சின்ன தரையிட்டு சொல்லிடுறேன். நான் காலையில அவன் வேலைக்கு போகும்போது சொல்லிட்டேன். சரி சித்தப்பு அடிக்கடி வந்து போயிருங்க. என்ன மர்மோள சீக்கிரமா உன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போறக்கூடிய வழிய பாரு. என்ன சித்தப்பு அவளை எதுனாலும் சொல்லுங்க, அவ கேட்டுக்கிடுவா. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்கு போன்னு சொன்னா அவ மூஞ்ச பத்தில எப்படி மாறிட்டுன்னு. அப்படிலாம் இருக்க கூடாது மக்களே. சீக்கிரமா மாப்பிள்ளை வீட்டுக்கு போறக்கூடிய வழிய பாரு. அதுதான் உனக்கு நல்லது, இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கும் நல்லது. ஏல தம்பி அடிக்கடி போன் போடு. என்ன மறந்துடாத. என்ன தக்க பேசுத? டெய்லி உனக்கு போன் போட்டு பேசுவேன் சரியா? சரி தம்பி பார்த்து பத்திரமா போன. சரிக்கா. சித்தப்பு பாய். போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஹலோ நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. நாத்து எல்லாரும் தலைக்கு முன்னால ஒரு ஒளிவட்டம் தெரியுதுன்னு சொல்லுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உன் கண்ணை சுத்தி மட்டும் இவ்வளவு பெரிய அழகான ஒளிவட்டம் தெரியுதே, ஏமா? இல்லையா நேரா நீ அடி வாங்குறதுக்கு நான் பிறந்திருக்கேன், அடி கொடுக்கிறதுக்கு நீங்க பிறந்திருக்கீங்க. சரிமா ரொம்ப தத்துவத்தை சொல்லாத, ரெஸ்ட் எடுப்போம். போட்டிங்க உனக்கு ஒரு வேலை இல்ல. அவகிட்ட போய் எதுக்கு நிக்க? அவதான் கையை தூக்குனாலே காலை தூக்குனாலே சமட்டி தள்ளுவான்னு தெரியும்ல. என் மர்மோ சொன்ன மாதிரி நான் உலக அழகி மாதிரிதான் இருக்கேன். உலக அழகி நான் எத்தே செல்லத்தாயத்தே உள்ளூர் கிளவி நீங்க அப்படி ஷாக் ஆயிட்டேன்.
அவ ஒரு தடவை தான் சொன்னா, ஆனா நீ 3 தடவை சொல்லுதடி. அதுக்கு தான் இந்த அடி. ஜாக்கிரதை. என்ன பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பாத்துறேன். அவ வாங்கிட்டு வந்து வர அப்படி என்னத்த சொல்ல. எல மக்கா இங்க வா. புஷ்பக வாழ காணல உன் மாமியா கிளவி மட்டும் இருக்கு. ஏமா சுவாரு தின்னியா? என்னத்துல கேக்க? சோறு தின்னி என்ன? இப்ப வாது கேட்கணும்னு தோணுச்சே. ஏமா அப்படி கேட்க? அதான் புஷ்பா கரெக்டான நேரத்துக்கு சுவாரு பிங்கி உனக்கு தந்துருவாளம்மா. ஆமல அவ தருவான்னு அப்படியே வாயை பொளந்து பாத்துட்டு இருக்கேன். வார போக்க பார்த்தா என்ன பட்டினி போட்டு கொண்டு போடுவா போல இருக்கு. அட பாவி மாமியாரு எப்படி எல்லாம் போய் சொல்லுது. ஏமா புஷ்பாவை பத்தி தெரிஞ்சுமா அப்படி பேசுத? அவ என்னைக்கு வயித்துக்கு வஞ்சகம் பண்ண மாட்டாமா. அவ உனக்கு எப்படி சுவாறு தராம இருந்திருப்பா, நீ திங்காம இருந்திருப்ப. ஏன் சுவாறு கறி எதுவும் பிடிக்கலையோ? ஏல அப்ப நான் என்ன பொய்யால சொல்லுவேன்? ஓ பொண்டாட்டி பேச்சதான் நம்புவேல. ஏமா நான் இப்ப தானே வீட்டுக்குள்ளே வாரேன் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு. நரம்பு இல்லாத நாக்கு எப்படினாலும் பேசும் பவுல்ல. அதே மாதிரிதான் இந்த பேசுது இந்த மாமியாரு. பாவம் புஷ்பாக்கா. சரி வா சாப்பிடவா. பாலங்க சொல்லதுக்கு வந்துட்டான் சோத்துக்கு உப்பு இல்லைன்னு. நான் எப்ப சாப்பிடணும்னு எனக்கு தோணுச்சு அப்ப சாப்பிடுவேன். எப்ப என்ன திமுரு. என் மாமியால இருந்து 10 மடங்கு இருப்பா போல இருக்க. என் மாமியார் எவ்வளவு பரவாயில்லையே. சரி நீ கோவத்துல இருக்க, நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பேசுதேன் வாங்கிட்ட. என் மாமன் நில்லுனா நிப்பா, ஓடுனா ஓடுவா, உட்காருனா உட்காருவான். அப்படி இருந்த பையல இப்படி பம்பரமா ஆக்கி வச்சிருக்காளம்மா. சுத்த விட்டுட்டால பம்பரமா. பொண்டாட்டி பேச்ச மட்டும் தான் கேட்கான். என் பேச்ச எங்க மதிக்கான்? போல போ. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பாத்துருவேன். உன் தம்பிக்காரனுக்கு கல்யாணத்தை முடிச்சேன், உன் பொண்டாட்டி இந்த வீட்டை விட்டு விரட்டுவேன். அதுதான் எனக்கு டாஸ்க். கிழவி இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. டாஸ்க் கம்ல டாஸ்க். இப்ப வரேன் புஷ்பாக்கா. வந்துட்டா. என்ன ஒண்ணு இல்ல. ஆமா புஷ்பாக்கா எங்க போனால யாரு கண்டா? சுவர்துனாச்சா சுவாரே திங்கல. பச்சை தண்ணி பல்லுல படாம காலையில இருந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். எவ கேக்கங்க சுவாரு திங்க கொள்ளுதியான்னு ஒரு ஆளு ஒரு நாதி கேட்கல. ஐயே சுவார்திங்க எவ்வளவு இருக்கியா? அப்போ காலையில புஷ்பகா என்னவோ 10 இட்லி அடுக்கலையில வச்சிருந்தேன் காணல அப்படின்னா? என்னது 10 இட்லியா? ஆமா 10 இட்லியை காணலையா. கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா நானும் சொன்னேன். நானும் வாரக்கோ கம்ப்ளைண்ட் கொடுப்போம் யாருன்னு கண்டுபிடிச்சு தோலை உரிச்சு எடுத்துருவோன்னு இருக்கேன். ஆமா உங்களை பார்த்தா காலையில இருந்து சாப்பிடாம கிடந்த மாதிரி தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. காலையில இருந்து நான் திங்கல. நல்ல 10-15 இட்லிய ஒரு வாளி சாம்பாரை விட்டு கரைச்சு குடிச்சிட்டு நல்ல கிழங்கு மாதிரி இருக்க மாதிரிலாம் இருக்கியா? என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. என் மருமோ சும்மா இருந்தாலும் இந்த செல்ல தாய்க்கு மருமோ இருக்காள, அவ சும்மா இருக்க மாட்டா. வெனக்கின்னே வருவா வெனக்கின்னு. அடியே செல்ல தாய்க்கு மருமோல உனக்கு இருக்கு ஒரு நாள். சரி சாம்பார் கொதிச்சுட்டுனா அந்த சுவாத்த போட்டு கொடுத்துடலாம். இந்த மனச வேற வரக்கூடிய நேரம் ஆயாச்சு. மன சாம்பார் தூள் கிளப்புதே. ஏக்கா இன்னைக்கு சாம்பாரா? ஆமாட்டி வா உட்காரு. அக்கா உங்க வீட்டு சாம்பார் மனமே அடிபொலியா இருக்குக்கா. இக்க என்ன பொடியக்கா போட்டு வைப்பேன். நானும் என்னெல்லாமோ பண்ணி பாக்கேன். வான் கை பக்கம் எனக்கு வர மாட்டேக்கா. நான் மத்த ஆள்கள் மாதிரி கடையில எல்லாம் பொடிய வாங்க மாட்டேன். வீட்டுல தம்பி இடிப்பேன் சாம்பாருக்கு. அப்பா குப்பு குப்புன்னு வாசம் நம்மள தன்னாலே இழுத்துட்டு வருதப்பா. சின்ன என்ன குழம்புக்கு வந்தாச்சு போல இருக்கு. யாரு நானா நீனா? சும்மா வந்தம்மா. குப்பு குப்புன்னு வாசம் அங்கே மரம் இழுத்துச்சா அந்தால என்ன ஏதுன்னு பாக்கிறதுக்கு தாமா வந்தேன். வாங்கிறதுக்குலாம் வரல. சரி பாப்போம். போகும்போது எப்படி போறேன்னு பாப்போம். என்ன பொடியக்க போடுவேன் சொல்லுக்கா எனக்கும். வசந்தி பொடியெல்லாம் நான் போட மாட்டேமா. வீட்டுலதான் இடிப்பேன். இடி சாம்பார். பொடி சாம்பார் கேட்டிருக்கேன். இது என்ன இடி சாம்பார்? யார் என்ன அவ மாமியார 4 இடி இடிப்பா. அந்தால சாம்பார வைப்பா. அதான் இடி சாம்பாரா இருக்கும். வசந்திக்கா உங்க மாமியார் எப்ப வருது ஊர்ல இருந்து? இப்ப இருக்கு என் மாமியா கறியை பத்தி ஞாபகப்படுத்துற? இல்ல இன்னும் 2-3 நாள்ல வந்துருமாமே. அதான் கேள்விப்பட்டேன். அதான் கேட்டேன். ஏசாமி இரி உன் வேலை என்ன உண்டுமோ அதை மட்டும் பாரு. மாமியா கறி வரட்டும் அப்பதான் இவ அடங்குவா. நீ சொல்லுக்கோ எப்படிக்கா இடி சாம்பார் வைக்கணும்? இடி காஞ்ச மல்லி மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சோண்டு நல்ல மிளகு கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சோண்டு வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் வறுத்து அது கூட என்னச்சு கொஞ்சோண்டு பச்சரிசியும் வறுத்துக்கணும். டீ வறுத்து விட்டு அதுக்கப்புறம் நல்ல இடிகள் இருக்குல்ல அதுல வச்சு இடிக்கணும். இல்லைன்னா உரல் இருக்கு மாத்தியா உரல்ல போட்டு நல்லா இடிச்சோம்னா ஒண்ணு பாதியமா இடிச்சு சாம்பாருக்கு பொடிக்கு பதிலா இதை போட்டு வச்சு வச்சுக்கேன். நல்ல காரம் சாரமா இடி சாம்பார் சூப்பரா இருக்கும். மணக்கும் பாத்துக்கப்பா. அப்படியாக்கா இனி நான் வச்சு போடுத நாளையில இருந்து. உன் மாமியா கறி காலில இருந்து திங்காம எடுக்காம கிடக்கலாமா? அப்படியா? எப்படி சொன்னா? யார் சொன்னா? எவ சொன்னான்னு சொல்லு. அப்படி பாக்காதக்க எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இக்கோ நான் வரும்போது உங்க மாமியா கறி அந்த அண்ணன்ட்ட கிடந்து பொப்பாரி வச்சுட்டு கிடந்து. நான் அந்த என்ன தெரியுமா சொன்னேன்? காலையில நீங்களா சாப்பிடாம கிடைக்கியா 10 இட்லியே காடலையே கம்ப்ளைண்ட் கொடுக்குமான்னு கேட்டேன். அதுக்கு மூஞ்ச 3 வச்சுட்டு நிக்கி. ஏடி நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் காலையில ஒரு 10-15 இட்லி அவிச்சு வச்சிருப்போம். டீ எல்லாரும் சாப்பிட்டாச்சு. அந்த இட்லி மட்டும் மிச்சம் இருந்து சரி கழனி தண்ணி எடுத்து மாட்டுக்கு ஊத்திட்டு அதுக்கப்புறம் வந்து கையெல்லாம் கழுவிட்டு வந்து சாப்பிடும் அப்படி நினைச்சிட்டு கழனி தண்ணி எடுக்க வெளியில போயிருக்கே. வந்து பாக்கே ஒரு இட்லி இல்லையே. அட பாவி மக்கா. யாரு உன் மாமியாக்காரி ஆட்டையை போட்டுட்டாலோ? எனக்கு 5 இட்லியும் என் மாமியாக்காரிக்கு 10 இட்லியும் வச்சுட்டு போயிருக்கேன். துப்புரவா தின்னு தீத்துருக்கா. அப்ப என்ன பொய் சொல்லுதா பத்தியாக்கா? எடி தின்னு விட்டு நல்ல கையெல்லாம் கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு எதுவும் திங்காத மாதிரி அப்படியே மெதுவா கமுக்கமா உட்காந்துக்கிட்டா. நான் வந்து பாக்கே ஒண்ணுமே இல்ல பாத்துக்கா. வயிறு வசனா தாங்க முடியாது. அந்தால ஒரு பழம் கிடந்து அதை எடுத்து தின்ன பாத்துக்கா. அப்ப உண்மையிலே நீ தான் சாப்பிடலன்னு சொல்லு பட்டினின்னு சொல்லு. ஆமா நான் தான் உண்மையிலே பட்டினி. அது நல்லா தின்னுட்டு விசாம உட்காந்துருக்கு பாரு.
இந்த லட்சணதாக்கா அண்ணங்கிட்ட நான் திங்கெல்லாம் வைக்கலன்னு எப்படியெல்லாம் போய் சொல்லுது பத்தியாக்கா. வாயில வரதெல்லாம் பொய்யிட்டி வாய் எடுக்க பொய். நீங்க நம்ப மாட்டியா? யாரும் கேட்கால நம்ப தானே செய்யும். மாமியாக்காரிக்கு ஒரு பருக்க கூட கொடுக்காம இப்படி இவ தின்னு தின்னு வீங்கிக்கிட்டு போறா. மாமியா பாம்போல தெரியுதா அப்படின்னு தானே என்ன பத்தி எல்லாரும் சொல்லுவோம். ஆமாக்கா, நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் எல்லாரும் அப்படிதான் சொல்லுதா. கோயில கூட நேத்து இப்படிதாங்க பேசிட்டு இருந்தா. பாத்தியாடி, கோயில கூட அப்படி சொல்லியிருக்கா. சரிக்கா, கோவப்படாத, பொறுமையா இரு. வேற என்னது செய்ய முடியும்க்கா? ஆமாக்கா, என்ன கோவம்? அது ஏங்க இவ்வளவு கோவத்துல இருக்கும் அமல இன்னைக்கு? நான் வேலை வெட்டி இல்லாம சும்மா இருந்துட்டு இருக்கேன். மாடு கிடக்க வீட்டுல எவ்வளவு வேலை இருக்குன்னு உனக்கு தெரியதானே செய்யும். ஆமாக்கா, எவ்வளவு வேலை உனக்கு. இந்த வேலைக்கு மத்தியில காலையில ஒரேடியா சாம்பார் வச்சேன். காலையில இட்லியும் ஆச்சு, மத்தியானம் சோத்துக்கும் ஆச்சுலான்னு ஒரேடியா சாம்பார் வச்சது இந்த கிழவிக்கு கோவம். பின்ன சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வைக்கணுமாமா? ஆமா, அது அப்படிதான் எதிர்பார்க்கு. காலைல இட்லி சாம்பாரும், மத்தியானம் நல்ல மீன் குழம்பு சிக்கன் குழம்பு அப்படி இப்படின்னு ஏதாவது வைக்கணும்னு நினைக்கி. அப்படி ஒரு ஆளு ஏதாவது கூடமான ஒத்தாசமானதான் பாரு. ஒரு சுடிதாரையும் போட்டுட்டு அங்கே இங்க நடக்கதான் செய்த தவிர ஒரு வேலையும் செய்ய தர மாட்டேங்க. இக்க பொறுமைக்கு ஒரு அளவு உண்டுக்கா. இது என்ன கணக்கில்லாதது? பாத்துக்கோ, எங்க வீட்டுல என்ன நடக்குன்னு பாத்துக்கோ. எனக்குன்னு வந்து சேருது பத்தியா. நாளைக்கு கொழுந்துன்னு கல்யாணம் ஆகட்டும், அவன் பொண்டாட்டி வந்து இதே மாதிரி செய்து எடுத்து கொடுக்கலான்னு பாப்போம். பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ஆமாக்கா, வரட்டும், வந்த பிறதானே தெரியும். ஏக்கா, உங்க மாமியாரு கொழுந்தனுக்கு பொண்ணு பார்க்க போறேன் சொல்லிட்டு இருந்துச்சு. உங்க மைனிகாரி வாரான்னு என்னைக்கு வராலாம்? அந்த மகாராணி என்னைக்கு வரலாம் எனக்கு என்ன தெரியும்? என் மாமியா கிட்ட கேட்டாதான் தெரியும். அவளுக்கு தானே அவ போன அடிப்பா, நமக்கு அடிக்க போறா. எங்க வீட்லயும் ஒரு நாத்து கிடக்கு. வரும்போது ஒரு குத்து விட்டுட்டு தான் வந்தேன். ஏடி, அங்க பாரு திரும்பி. முறுக்கு முறுக்கு முறுக்கு. எம்மா, முறுக்கு வாங்கிட்டாமா? ஏடி, துட்டு இல்லையா மக்கா? பேங்க்ல துட்டு இல்லன்னு சொன்னா நம்புவோமா? அதே மாதிரி தான் வாங்கிட்டேன். எடுத்துட்ட டாடி, என் உசுர வாங்குறதுக்குன்னு வா. தம்பி, என்ன இதுக்கு முறுக்குதா தம்பி? நாங்க முறுக்கு வச்சிருக்கேன். ஏடி, என்ன பலகாரம் நிறைய திங்காத சொன்னா கேளு. உங்க அண்ணிகாரி பார்த்தா நச்சிக்கியா பழைய வாரிலாலே அடிப்பா. எதுக்கு எடுத்தாலும் அண்ணி அண்ணி, நான் என்ன பூச்சாண்டியா? பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிருவான். சின்ன பிள்ளைல சொன்ன மாதிரி இருக்கு. நான் திம்மே, எனக்கு எத்தனை முறுக்கு தின்னாலும் ஒண்ணும் செய்யாது. நான் வீட்ல போய் திங்க மாட்டேன். இங்கன வச்சு தின்னுட்டு கையை அப்படியே தட்டி விட்டுட்டு போயிருவேன். நீ அடங்க மாட்டடி, நீ அடங்க மாட்ட. அவகிட்ட 5-6 வாங்கி கெட்டது வரைக்கும் நீ இப்படிதான் பேசிட்டு திரிவ. என்னன்னு போ, தின்னு இல்லைன்னா என்னன்னு செய்யி. ஏம்மா, நீ மட்டும் போகாத. நான் முறுக்கு திங்க வரைக்கும் எனக்கு துணையா அங்க நில்லுமா. சீக்கிரம் தின்னு தோலை. ஏ பாவி மக்கா, ஒரு கவர் நிறையெல்லாம் வாங்கி வச்சிருக்கா முறுக்கு. முறுக்கு தின்னா கிறுக்கு பிடிக்குமே. எடுத்து முறுக்கு தின்னா கிறுக்கு பிடிக்குமா? சின்ன பொண்ணு சும்மா சொன்னேன். அது கிராமத்துல ஒரு சொலவட உண்டு. முறுக்கு தின்னா கிறுக்கு பிடிக்குன்னு சின்ன பிள்ளைகிட்ட காமெடிக்கு சொல்லுவாவோ. அதைத்தான் நானும் சொன்னேன். பயப்படாத, உன் நாத்தனாருக்கு கிறுக்கு ஒண்ணு பிடிக்காது. அவன் நல்லதான் இருப்பா. யாருண்டா வயிற்றால வேணா போவோம். நானும் பயந்துட்டேம்மா. அதுல கொஞ்சம் சிரிக்கிறது நிப்பாட்டு. உங்க நாத்தனாவோ பாருடி, முறுக்கு எடுத்து வாயில வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய முறுக்கு. ஏ பாவி, முறுக்கு கண்ணுலே காணாத மாதிரில திங்கா. இவ்வளவு முறுக்கு தின்னுருக்கா, என்னவோ ஆகாம இருந்தா சரிதான். அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, போ போ. என்ன எந்திரிச்சிட்ட? வீட்டுக்கு போயிட்டு வரேன்க்கா. பின் விளைவுகள் என்னாச்சுன்னு பாக்காண்டாமா? கொஞ்சோண்டு ஒரு கிண்ணத்துல சாம்பார் கொஞ்சோண்டு தாயா எப்படி இருக்குன்னு தின்னு எடுத்து பாக்கேன். தின்னுட்டு நாளைக்கு இதே மாதிரி நான் வைப்பேன்லக்கா. அதானே கேட்டேன். இவ சும்மா போவாளக்கோ. சாம்பாரை கண்டுட்டாள்ல, இனி ஒரு சட்டி நிறைய வாங்காம போக மாட்டான். இருவஸ்லி கொஞ்சம் எடுத்து தாரேன். அம்மா, அம்மா வீட்ல இருந்து இப்படி சுகமா தின்னுட்டு இருக்குது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? அம்மா இருக்காத பின்ன ஒரு வேலையும் கிடையாது உனக்கு. அம்மா அம்மா. ஆமாக்கா. என்னம்மா, தலை கிறுகிறுன்னு வருதும்மா. அம்மா. நாத்து உனக்கு என்னாச்சு? நாத்துக்கு என்னத்தே ஆச்சு? இதை இப்படி சுருண்டு மடங்கி கிடக்கா? தெரியல மருமலா, தெரியல. நல்லதா கல்லூருண்ட மாதிரி இருந்தா, இப்ப என்னாச்சுன்னு தெரியல. அப்படியே சாஞ்சிட்டா. எங்க நாத்துக்கு என்னாச்சு? ஏன் மயங்கி விழுந்தா? என்ன காரணங்கிறத அடுத்த வீடியோல பாப்போம். ஆமா சொந்தங்களே, எனக்கு என்ன ஆச்சுன்னு அடுத்த வீடியோல தொடர்ந்து பாருங்க. மறக்காம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்க நாத்து சொன்ன மாதிரி செஞ்சிருங்க. எம்மவளுக்கு என்ன ஆச்சுன்னு அடுத்த வீடியோல கலகலப்பா இருக்கும், பாத்துக்கோங்க. அடுத்த வீடியோ மறக்காம பாத்துருங்க. நாத்து கண்ணை திறந்துட்டு இருக்க, நீ இப்ப மயங்கிட்ட. கண்ணை மூடு. நான் மயங்கிட்டேன். நாத்து நாத்து நாத்து. செல்லமாவளே, செல்லமா.